நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு அப்படின்னா சுதந்திர போராட்டம். ஃப்ரீடம்னு சுதந்திரம், ஸ்ட்ரகிள்னு போராட்டம், ரைட்டா? இன் தமிழ்நாடு சுதந்திர போராட்டம் தமிழ்நாட்டில் எப்படி அதை அதை பற்றி பார்க்க போகிறோம், ரைட்டா? இன்ட்ரடக்ஷன். தமிழ்நாடு சோவுட்னா காண்பித்தது த லீட் இன் ரெசிஸ்டிங் காலனியல் ரூல். அப்படின்னா தமிழ்நாடு ஷோவுடுன்னு காண்பித்தது, இருந்ததுன்னு வச்சு தமிழ்நாடு இருந்தது, செய்தது. த லீடுனா முன்னேற்றம். எதில் முன்னேற்றம்? இன் ரெசிஸ்டிங்னா எதிர்க்கிறதுல. எதை எதிர்க்கிறதுல? காலனி ரூல்ஸ், காலனி ஆதிக்கத்தை எதிர்ப்பதில் தமிழ்நாடு முன்னணி வகித்தது. லீடுனா முன்னணி, அது ஷோவுட்னா வகித்தது. மொத்தமாக படிக்கும்போது அப்படி தான் படிக்கணும். தனித்தனியாக சொல்லும்போது இப்படி சொன்னேன். தமிழ்நாடு ஷோவுட்னா காண்பித்தது, த லீட்னா முன்னணி, இந்த ரெசிஸ்டிங் த காலனியல் ரூல். அப்படின்னா காலனி ஆதிக்கத்தை, காலனி ஆட்சியை, ரூல்னா ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாடு முன்னணி வகித்தது. ஷோவுடுனா வகித்தது, காண்பித்தது, எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. அஸ் ஏர்லி அஸ் த லேட் 18th century. அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டு கடைசியில், ஆரம்பகட்ட கடைசியில், ரைட்டா? இப்போ அஸ் த லேட்டுனா 18th centuryனா 18ஆம் நூற்றாண்டின் கடைசியில். அப்போது அஸ் இயர்லி அஸ், அதே மாதிரி அஸ் இயர்லியஸ்னால் அந்த சமயத்தில், அஸ் இயர்லியஸ் த லேட் 18th centuryனா 18ஆம் நூற்றாண்டின் கடைசியில் இந்த பாளையக்காரர்ஸ் அப்படின்னா இந்த பாளையக்காரங்க ரெசிஸ்டட் த, பாளையக்காரங்க படிச்சிருக்கோம்ல, ரெசிஸ்டட் த இங்கிலீஷ் அட்டம்ப்ட்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் தர் பொலிட்டிக்கல் ஹெக்மோனி இன் தமிழ்நாடு. அப்படின்னா அஸ் இயர்லி அஸ் அப்படின்னா அது நடந்துக்கிட்டு இருக்கும்போது, அஸ் இயர்லி அஸ் த லேட் 18th century, அதாவது 18ஆம் நூற்றாண்டின் கடைசியில் இந்த பாளையக்காரர்கள் ரெசிஸ்டர்னா எதிர்த்தார்கள். எதை எதிர்த்தார்கள்? த இங்கிலீஷ் அட்டம்ப்ட்ஸ், இங்கிலீஷ்காரனோட முயற்சியை எதிர்த்தார்கள். அவன் என்ன முயற்சி செய்தான்? டு எஸ்டாப்ளிஷ் தர் பொலிட்டிக்கல் ஹெக்மோனி. அப்படின்னா டு எஸ்டாப்ளிஷ்னா அவர் நிறுவனா அவன் அமைக்க வேண்டி. எதை அமைக்க? இங்கிலீஷ்காரன் அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். இங்கிலீஷ் அட்டம்ப்ட்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் தர் பொலிட்டிக்கல்னா அரசியல், ஹெக்மோனி அரசியல் மேலாதிக்கம், ரைட்டா? ஹெக்மோனினா மேலாதிக்கம், அரசியல் மேலாதிக்கத்தை அவன் நிறுவ முயற்சி செய்யும்போது, அட்டம்ஸ்னா முயற்சி செய்யும்போது பாளையக்காரர்கள் எதிர்த்தார்கள். மேலாதிக்கம்னா அவன் சொல்கிறது தான் கரெக்டு, ரைட்டா? வேறு எதுவும் தப்பு, ரைட்டா? அதான் அப்படி பொலிட்டிக்கல் அரசியல் மேலாதிக்கத்தை அவன் நிறுவ முயற்சி செய்யும்போது, அட்டம்ஸ்னா முயற்சி செய்யும்போது, டு எஸ்டாப்ளிஷ்னா நிறுவுவதற்கு முயற்சி செய்யும்போது இங்கிலீஷ்காரங்க பாளையக்காரர்கள் எதிர்த்தார்கள். திரும்பி படிக்கிட்டா அஸ் இயர்லி த லேட் 18th centuryனா 18ஆம் நூற்றாண்டின் கடைசியில் இந்த பாளையக்காரர்கள் ரெசிஸ்டர்னு எதிர்த்தார்கள். த இங்கிலீஷ் அட்டம்ஸ், இங்கிலீஷ்காரனோட முயற்சியை. அவன் என்ன முயற்சி செய்தான்? டு எஸ்டாப்ளிஷ் தர் பொலிட்டிக்கல் ஹெக்மோனி இன் தமிழ்நாடு. அப்படின்னா நிறுவுவதற்கு, அரசியல் மேலாதிக்கத்தை தமிழ்நாட்டில் நிறுவுவதற்கு முயற்சி செய்தான். அதை எதிர்த்தார்கள் பாளையக்காரர்கள். ஈவன் ஆஃப்டர் த டிஃபீட் ஆஃப் த பாளையக்காரர்ஸ். அப்படின்னா பாளையக்காரர்கள் தோற்று போன பின்பும், ஈவன் ஆஃப்டர்னு பின்பும், அதற்கு பின்பும்னு அர்த்தம். ஈவன் ஆஃப்டர் த டிஃபீட், தோல்வி அடைந்ததுக்கு பின்பும், ஆஃப் த பாளையக்காரர்கள் தோல்வி அடைந்த பின்பும், அண்ட் அப்ரைசிங் வாஸ், இருங்க எடுத்துக்கிறேன், அப்ரைசிங் வாஸ் an uprising even afterனா அது அடுத்த an uprising was organized by Indian சிப்பாய்ஸ் அப்படின்னு சொன்னால், அப்ரைசிங்னா என்னது? எழுச்சி, ஒரு எழுச்சி உண்டானது. இப்படி தோற்று போனதுக்கப்புறமும் என்னாச்சு? an uprising was organized, அதாவது ஒரு எழுச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது, எழுச்சி உண்டானது. இந்த ஆர்கனைசேஷனை உண்டானதுன்னு போட்டுக்கலாம், இல்லை ஏற்பாடு செய்ய ஒரு எழுச்சி, ஒரு ஒரு விதமான ஒரு புரட்சி மாதிரி எழுச்சி. ஆப்ரேஷன் எழுச்சின்னு அர்த்தம். எழுச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது பை த இந்தியன் சிப்பாய்ஸ், இந்தியாவோட சிப்பாய்கள் அண்ட் அதிகாரிகள், இந்தியாவோட சிப்பாய்கள் அண்ட் அதிகாரிகள், இந்திய அதிகாரிகள் இருவரும் சேர்ந்து ஒரு எழுச்சியை உண்டாக்கினார்கள், ஆர்கனைசேஷனை உண்டாக்கினார்கள். இன் வேலூர் போர்ட், எந்த வேலூர் கோட்டையில். எப்போ? இன் 1806, 1806 ஒரு எழுச்சியை சிப்பாய்களும் அதிகாரிகளும் உண்டாக்கினார்கள். ஆர்கனைசேஷன்னா ஆக்சுவல் ஏற்பாடு செய்தல், இந்த இடத்துல உண்டாக்கினார்கள்னு போட்டுக்கோ, ரைட்டா? அதுக்கடுத்து தேட் ஹேட் இட்ஸ் எக்கோஸ் இன் சிவரல் கண்டோன்மெண்ட்ஸ். அப்படின்னா இதனோட செய்தி, எக்கோஸ்னு செய்தி,
இவங்க இந்த மாதிரி எழுச்சியை உண்டாக்குனாங்க, போராட்டம் பண்ணாங்களோ அதை எழுச்சின்றான். தட் ஹேட் இது இருந்தது, இந்த எழுச்சியான இருந்தது. இட்ஸ் எக்கோஸ்னால் இப்போ எக்கோ அடிக்குது இல்லையா, ஒரு சவுண்டு அந்த செவத்தில் பட்டு நம்மளுக்கு காதில் பிரதிபலிக்குது இல்லை, ஓன்னு வருது இல்லையா, அதை எக்கோஸும்பாங்க. இங்கே அந்த செய்தின்னு வச்சுக்கோங்க, எக்கோஸ்னு செய்தி. அண்ட் இட்ஸ் எக்கோஸ்னால் இதனோட செய்தி இன் சிவரல் கண்டோன்மெண்ட்ஸ். அப்படின்னா இது பழைய கண்டோன்மெண்ட்டுன்னு என்னது, ஆர்மியோட கேம்ப்புன்னு அர்த்தம், ரைட்டா. கண்டோன்மெண்ட்டுன்னா இராணுவ முகாம்னு அர்த்தம். அப்போது இந்த பல இராணுவ முகாம்களுக்கு இதனோட செய்தி பரவியது. எக்கோஸ் தேட் ஹேட் இட்ஸ் எக்கோஸ். அப்படின்னா இந்த வேலூரோட புரட்சியானது, சிப்பாய்கள் அதிகாரிகள் செய்த புரட்சியானது, அதனுடைய எக்கோனா பிரதிபலிப்பு. ஹேட் இட்ஸ் எக்கோ, இதனோட பிரதிபலிப்பு எங்கே இருந்தது? இன் சிவரல் கண்டோன்மெண்ட்ஸ், பல இராணுவ குடியிருப்பில் இருந்தது, இராணுவ கேம்பில் இருந்தது, இராணுவ முகாமில் இருந்தது. இன் சவுத் இந்தியாவில் தென்னிந்தியாவில் உள்ள இராணுவ முகாம்களுக்கு இதனோட எக்கோ பரவியது, எக்கோன செய்தி பரவியதுன்னு அர்த்தம், ரைட்டா. அதுக்கடுத்து தேங்க்ஸ் டு த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் எஜுகேஷன். அப்படின்னா நன்றின்றான். இப்படி இது அப்படி படித்து எழுதக்கூடாது, தேங்க்ஸ் எழுதக்கூடாது, டியூ டு அப்படின்னு போடணும். அந்த தேங்க்ஸ்க்கு பதிலாக டியூ டு த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன், டியூ ஈன்னு போடணும். தேங்க்ஸ் எடுத்துகிட்டு டியூஇ போட்டுக்கணும். தேங்க்ஸ்ன்றது ஒரு நடைமுறை எழுதுகிறான். டியூ டு த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் த வெஸ்டர்ன் எஜுகேஷன். அப்படின்னா மேற்கத்திய கல்வி அறிமுகமானதின் காரணமாக, இன்ட்ரொடக்ஷன் அறிமுகம், வெஸ்டர்ன் எஜுகேஷன் மேற்கத்திய இங்கிலீஷ்காரனோட கல்வி, வெஸ்டர்ன் எஜுகேஷன் அறிமுகமானதின் காரணமாக, டியூ டு த தேங்க்ஸ் எடுத்துருங்க, தேங்க்ஸ் எடுத்து டியூ டு போட்டுக்கோ, டியூஇ கேபிட்டல் லெட்டர் டியூஇ, டியூ டு அதன் காரணமாக, வெஸ்டர்ன் எஜுகேஷன் அறிமுகமானதின் காரணமாக, அண்ட் எவென்ச்சுவல் எமர்ஜென்சி ஆஃப் எஜுகேட்டட் இந்தியன்ஸ் மிடில் கிளாஸ் த ஸ்ட்ரகிள் எகெனிஸ்ட் த பிரிட்டிஷ். அது கொஞ்சம் திருப்பிக்கிறேன். த ஸ்ட்ரகிள் எகெனிஸ்ட் த பிரிட்டிஷ் டுக் த கன்ஸ்டியூஷனல் பாத் அப்படின்னு படிக்கிறான். சரி, நெக்ஸ்ட் பார்க்கட்டா இது எப்படின்ட்டு. அப்போ டியூ டு அதன் காரணமாக, இது அந்த தேங்க்ஸ் எடுத்துருங்க, அதுக்கடுத்து எடுத்துகிட்டு டியூ டு த இன்ட்ரொடக்ஷன் அறிமுகமானதின் காரணமாக, மேற்கத்திய கல்வி அறிமுகமானதின் காரணமாக, த எவென்ச்சுவல் எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னால், அதாவது அவங்க எமர்ஜென்சின்னு என்னது, உறுதியாக, இறுதியில், அதாவது உறுதியாக இறுதியில்னு சொல்லுவாங்க. அப்போது இறுதியில், அதாவது என்னால் பார்த்து இந்த கல்வி அறிமுகமானதுக்கப்புறம் என்னது எவென்ச்சுவல் எமர்ஜென்சின்னா எவென்ச்சுவல்னால் இறுதியாக, ரைட்டா. இறுதியான ஒரு தோற்றம் அல்லது நுழைவுன்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல எதை நுழைவுன்னு, இப்போ எமர்ஜென்சின்னு நுழைவு, கடைசியாக, ரைட்டா, இறுதியாக, எவென்ச்சுவல்னா இறுதியாக ஒரு நுழைவு வந்தது. யாரோட நுழைவு வந்தது? ஆஃப் எஜுகேட்டட் இந்தியன் மிடில் கிளாஸ். அப்படின்னா இந்த கல்வி கற்ற, இந்த இங்கிலீஷ் கல்வி கற்ற, ஆஃப் எஜுகேட்டட் இந்தியக்கார மிடில் கிளாஸ் நடுத்தர வகுப்பை சேர்ந்த இந்த இங்கிலீஷ் கல்வி கற்ற மக்கள்கிட்டருந்து என்ன வந்துச்சு, இறுதியாக ஒரு நுழைவு வந்தது, ஒரு விழிப்புணர்வு வந்தது, ரைட்டா. எமர்ஜென்சினா நுழைவு, அவங்க நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கல்வி கற்றுக்கிட்டதுனால அவங்களுக்கு விஷயம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்ட்ரகிள் எகெனிஸ்ட் த பிரிட்டிஷ், அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொன்னால் புரட்சி பண்ணுறாங்க, ரைட்டா. த ஸ்ட்ரகிள் எகெனிஸ்ட் த பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து டுக் த கான்ஸ்டியூஷனல் பாத், அந்த ஸ்ட்ரகிள்னால் போராட்டம் பண்ணுறாங்க, பிரிட்டிஷ்காரன் பண்ணிவிட்டு கையில் எடுத்தார்கள். கான்ஸ்டியூஷனில் அரசியலமைப்பு பாதையை வகுக்கும்படி கையில் எடுத்துக்கொண்டார்கள். அதுதான் பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து சண்டை போட்டு டுக் த கான்ஸ்டியூஷனல் பாத், அப்படின்னா அரசியலமைப்பு பாதையை வகுக்க சண்டையிட்டார்கள் என்று சொல்கிறான். ஏன் சண்டையிட்டார்கள்னா அவன் படிச்சிருக்கான், அதனால தான், ரைட்டா. அடுத்து த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு வாஸ் யூனிக் அப்படின்னு சொல்கிறான். இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இருக்கு இல்லையா, இந்த சண்டையானது, த ஃப்ரீடம்னா சுதந்திரம் வேண்டி சண்டையானது, த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இந்த புரட்சியானது இன் தமிழ்நாட்டில் வாஸ் யூனிக், தனித்துவமானது. யூனிக்னு தனித்துவமானது, சற்று வித்தியாசமாக இருந்தது. யூனிக்னா தனித்துவம். இந்த ஸ்ட்ரகிள், இந்த போராட்டம், இந்த ஃப்ரீடம் என்னது, சுதந்திர போராட்டமானது தமிழ்நாட்டில் சற்று வாஸ் யூனிக்னா தனித்துவமாக இருந்தது. பிகாஸ் ஏனென்றால் ஃப்ரம் த பிகினிங் இட் வாஸ் நாட் ஓன்லி எ ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ். பிகாஸ் ஏனென்றால் இது ஆரம்பத்திலிருந்து ஓன்லி ஃபார் ஃப்ரீடமுக்கு, இண்டிபெண்டன்ஸுக்கு மட்டும் சண்டை போடலை. நல்லா பார்த்துக்கோ. பிகாஸ் ஏனென்றால் ஃப்ரம் த பிகினிங், ஆரம்பத்திலிருந்து
இட் வாஸ் நாட் ஓன்லி பட் ஆல்சோ போடுறேன் பாருங்க. இட் வாஸ் நாட் ஓன்லி ஏ ஸ்ட்ரகிள், இது ஒரு போராட்டம் மட்டும் இல்லை, இண்டிபெண்டன்ஸ்க்கு உண்டான போராட்டம் மட்டும் அல்ல, இன்னொரு போராட்டம் இருக்குன்னு சொல்கிறான். நாட் ஓன்லி ஏ ஸ்ட்ரகிள், போராட்டம் ஃபார் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்துக்கான போராட்டம் மட்டும் அல்ல, இதுதான் அது போக ஃப்ரம் த இங்கிலீஷ்காரன் வந்து சுதந்திரம் வாங்குகிற போராட்டம் மட்டும் இல்லை, அதுக்கடுத்து பட் ஆல்சோ ஏ ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம், இன்னொரு ஸ்ட்ரகிள் இருக்குது, பட் ஆல்சோ இதுவும் சேர்த்து தான்றான். பட் ஆல்சோ ஏ ஸ்ட்ரகிள்னா போராட்டம், ஃபார் இண்டிபெண்டன்ஸ்னா சுதந்திரம், ஃப்ரம் த சோசியல் டிசேபிலிட்டி இம்போஸ்டு பை த அப்னாக்சியஸ் கேஸ்ட், அப்படின்னா கேஸ்ட் சிஸ்டம் அப்படின்றான். அப்போ இந்த அப்னாக்சியஸ்னால் அவமானப்படுற மாதிரி, அதாவது அருவருப்பான செயல்கள்னு சொல்லுவாங்க. ரைட்டா? என்ன அருவருப்பான செயல்கள் அப்படின்னா, இப்போ இந்த கேஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இது எப்படி படிக்கணும்னா ஓபியை எடுத்துக்கணும், அதுக்கடுத்து NOXIS தனியாக எடுத்துக்கணும், அது அப்னோக்சியஸ் நோயஸ் அப்படின்னு படிக்கணும், அப்னோகேஸ் அப்படின்னு படிக்கணும். கேஸ்ட் அப்படின்னா இதை எப்படி ஒரு அருவருப்பான ஒரு ஜாதி சிஸ்டம் இங்கே இருக்குது, அதுக்கு பேர் என்ன, அருவருப்பான ஜாதி அமைப்பு இங்கே இருக்குது, அதுலேருந்து ஃப்ரீடம் கொடுக்கணும்னு சொல்கிறோம். அந்த பட் ஆல்சோ திரும்பி படிக்கணும் பாரு, பட் ஆல்சோ ஏ ஸ்ட்ரகிள், இந்த சண்டையும் இருந்துச்சு ஃபார் இண்டிபெண்டன்ஸு, சுதந்திரத்துக்காக, பட் ஆல்சோ த சுதந்திரத்துக்காக மட்டும் இல்லை, ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம். இது என்ன சுதந்திரம், ஃப்ரம் த சோசியல் டிசேபிலிட்டி அப்படின்னு சொன்னால், சோசியல் டிசேபிலிட்டின்னு சொன்னால் என்னது, சமூக இயலாமைன்னு அர்த்தம். சமூகத்தில் இந்த மாதிரி ஒரு இயலாமைகள் இருக்குது, டிசேபிலிட்டினா இயலாமை, சமூகத்தில் சோசியல் டிசேபிலிட்டினா சமூகத்தில் இயலாமை, இம்போஸ்ட்னா நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. எப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது, பை த அப்னாக்சியஸ் கேஸ்ட் சிஸ்டம்னு அர்த்தம். அதாவது அருவருப்பான ஜாதி அமைப்பு வைத்து இம்போஸ்ட் அமைக்கப்பட்டுள்ளது, அதனால தான் இதையும் எதிர்த்து நாங்கள் சண்டை போட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? இன் திஸ் லெசன் வி ஷல் ஸ்டடி த ரோல் பிளேடு பை த நேஷனலிஸ்ட். அப்படி இந்த பாடத்தில் நாம் படிக்க போகிறோம். என்ன படிக்க போகிறோம், வி ஷல் ஸ்டடி, நாம் படிக்கலாம், த ரோல் பிளேடு பை த நேஷனலிஸ்ட், அப்படின்னா தேசியவாதிகள் என்ன பங்கு வகித்தார்கள் என்பதை பற்றி படிக்க போகிறோம். அடுத்து வெட்டேட்னா, வெட்டிங்னா இப்போ நம்ம திருமணம் பண்ணுறோம், அது இப்போ திருமணம் தானே, திருமணம் இணைகிறார்கள், இவர்கள் இந்த நேஷனலிஸ்ட் இணைகிறார்கள். எப்படி இணைகிறார்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்களோட டைவர்ஸ்னு என்னது, டைவர்ஸ்ன்னு சொன்னால் பலதரப்பட்டன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதாவது இதில் எப்படி நல்லா கவனிச்சிக்கோங்க, இந்த நேஷனலிஸ்ட்டு நல்லா கவனிச்சிக்கோங்க, இது பலதரப்பட்ட சிந்தனைகள்னு சொல்லுவாங்க. ஐடியாலஜிஸ்னால் சிந்தனைகள், ஆனால் டைவர்ஸ்னால் பலதரப்பட்ட வித்தியாசமான சிந்தனைகள். இந்த ஒவ்வொரு நேஷனலிஸ்ட்டுக்கும் ஒரு சிந்தனைகள் இருக்கும், ஆனால் இருந்தாலும் அவங்கள வெட்டேட்னா ஒன்று சேர்ந்து தான் வேலை செஞ்சாங்க இன் தமிழ்நாடு அப்படின்றான். நல்லா பார்த்துக்கோங்க. வி ஷல் ஸ்டடி த ரோல் பிளேட்னா இந்த பங்கு வைத்தார்கள், இதில் பிளேட்னா பங்கு வைத்தார்கள், பை நேஷனலிஸ்ட்னா தேசியவாதிகள், வெட்டட் இணைந்தார்கள், ஆனால் டு டைவர்ஸ் ஐடியாலஜிஸ்ட் அப்படின்னு சொன்னால் பலதரப்பட்ட, அதாவது டைவர்ஸ்னால் பலதரப்பட்ட ஐடியாலஜிஸ், பலதரப்பட்ட சிந்தனைகளை தமிழ்நாட்டில் பலதரப்பட்ட சிந்தனைகளை கொண்ட தலைவர்கள் ஒன்று சேர்ந்து செய்தார்கள். வெட்டட்னா ஒன்று சேர்ந்து வேலையை செய்தார்கள், பிளேடுனா வேலையை செய்தார்கள் என்று பொறுப்பு. ரைட்டா? அடுத்த நெக்ஸ்ட், ஏர்லி நேஷனலிஸ்ட் ஸ்டைரிங்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னா ஆரம்பகால தேசியவாதிகளின் புரட்சிகள் இன் தமிழ்நாடு. ரைட்டா? அடுத்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், மெட்ராஸ் தேசிய சங்கம், இது எப்படி இயங்கிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரைட்டா? மெட்ராஸ் நேஷனல் அசோசியேஷன், இது மெட்ராஸ் நேஷனல் அசோசியேஷன் வந்து எப்படி இயங்கிச்சு, அசோசியேஷன் சங்கம்னு அர்த்தம். ரைட்டா? இது எப்படி உண்டாகிச்சுன்னு பார்க்கலாம். த மெட்ராஸ் நேஷனல் அசோசியேஷன் வாஸ் த இயர்லியஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா இது ஒரு அமைப்பு, ஆர்கனைசேஷன் அமைப்பு, அசோசியேஷனாக சங்கம்னு அர்த்தம். ரைட்டா? இது அமைப்பு. ரைட்டா? அமைப்பு சங்கம் மோஸ்ட் ப்ராபப்லி ஒன்று தான். அதாவது சங்கம்னு சொன்னால் பல மெம்பர்களை வச்சு ஒரு அமைப்பை ஒரு இதை உண்டாக்குறது, ஒரு ஒற்றுமையை உண்டாக்குறதுக்குரிய ஒரு பேர் அசோசியேஷன். ஆனால் ஆர்கனைசேஷனாக ஒரு நிர்வாகம் மாதிரி செயல்படும். ரைட்டா? அதுதான் சொல்கிறான். ஆர்கனைசேஷன்னா அமைப்புன்னு அர்த்தம். ரைட்டா? அசோசியேஷனாக சங்கம்னு அர்த்தம். த மெட்ராஸ் நேஷனல் அசோசியேஷன் வாஸ் த இயர்லியஸ்ட் ஆர்கனைசேஷன். இது மெட்ராஸ் நேஷனல் அசோசியேஷன் தான்
முதல்ல ஆரம்பித்த ஒரு சங்கமாக ஒரு அமைப்பாக இருந்தது. டு பி ஃபவுண்டட், இது நிறுவப்பட்டது. யாரால் ஆரம்பிக்கப்பட்டது இன் சவுத் இந்தியா. சவுத் இந்தியாவில் இது நிறுவப்பட்டது. டு ஆர்டிகுலேட் லார்ஜ் பப்ளிக், அதாவது டு ஆர்டிகுலேட்னு என்னது, அதாவது வெளிப்படுத்துறது. வெளிப்படுத்துறது. எதை வெளிப்படுத்துறது? லார்ஜ் பப்ளிக். லார்ஜ்னா அதிகமான மக்களை வெளிப்படுத்துகிறது. ரேதர் தென் ஸ்பெக்ட்ரம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுக்களின் இன்ட்ரெஸ்ட்னா அவர்களுக்கு ஒரு ஸ்பெக்ட்ரம் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், ஸ்பெக்ட்ரம்னா ஒரு குறிப்பிட்ட பிரிவினர்னு அர்த்தம். பிரிவினரின் நலன்களை விட்டுட்டு இது மக்களின், அதாவது ஸ்பெக்ட்ரம்னா குறிப்பிட்டன்னு அர்த்தம், ரைட்டா? அதாவது அது மாதிரி குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் தான் இன்ட்ரெஸ்ட்னா என்னது, நலன்கள்னு அர்த்தம், ரைட்டா? ஸ்பெக்ட்ரம் இன்ட்ரெஸ்ட்னா குறிப்பிட்ட ஒரு பிரிவினர் தான் ஸ்பெக்ட்ரம். செக்டேரியன் சொல்லுவாங்க. செக்டேரியன் இன்ட்ரெஸ்ட்னா நலன்கள்னு அர்த்தம். செக்டேரியன் சொன்னால் ஒரு குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவர்களின் நலன்களுக்கு மட்டும் இது தலை சாய்ப்பதில்லை இந்த அசோசியேஷன். டு ஆர்டிகுலேட் அப்படின்னு சொன்னால் இது எதுக்கு ஆர்டிகுலேட் ஆகுது, வெளிப்படுத்துக்குது? டு ஆர்டிகுலேட் லார்ஜ் பப்ளிக். அதிகமான மக்களின் தேவைகள் என்னவோ அதைத்தான் வெளிப்படுத்துகிறது. டு ஆர்டிகுலேட், நல்லா கவனிச்சுக்கோங்க, இது இந்த ஆர்கனைசேஷன் ஃபவுண்ட் நிறுவினார்கள் சவுத் இந்தியாவில். இதுக்கு டு ஆர்டிகுலேட்னா வெளிப்படுத்துறதுக்கு, லார்ஜ் பப்ளிக் அதிகமான மக்களின் தேவைகளை வெளிப்படுத்துகிறது. ரேதர் தென், எதை விட இதை செய்கிறது இல்லை. ரேதர் தென் இதை விட இதைத்தான் வெளிப்படுத்துகிறது, அதிகமான மக்களின் தேவைகளை. ரேதர் தென் செக்டேரியன்னா ஒரு குறிப்பிட்ட பிரிவு வகுப்பை சேர்ந்தவர்களின் நலன்கள், இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல நலன்கள்னு அர்த்தம். அதை வெளிப்படுத்துறது இல்லை. அதை விட்டுட்டு இதைத்தான் செய்யுது. அதிகமான மக்களோட தேவை என்னவோ அதைத்தான் பார்க்குது. ஒரு குறிப்பிட்ட குழுக்களின் நலன்களை பார்க்குறது இல்லை அப்படின்னு சொல்லுது, ரைட்டா? ரேதர் தென் அதை தவிர்த்து இதை செய்யுதுன்னு அர்த்தம். ரேதர் தென் செக்டேரியன் இன்ட்ரெஸ்ட். அப்படி செக்டேரியன் சொன்னால் ஒரு பிரிவை சேர்ந்தவரின் நலன்களை விட்டுவிட்டு மக்களின் நலன்களைத்தான் பாதுகாக்கிறதுன்னு சொல்கிறான், ரைட்டா? வெளிப்படுத்துகிறது. ஆர்டிகுலேட்னா இட் வாஸ் ஸ்டார்டட் பை, இது ஆரம்பிக்கப்பட்டது யாரால்? கஜுலா லட்சுமி நாரசு. இது ஆரம்பிக்கப்பட்டது கஜுலா லட்சுமணரசு இவரால் ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து ஸ்ரீனிவாசனார் என்ற இவர் ரெண்டாவது ஆள். அண்டு தேர் அசோசியேட்ஸ், அவர்களும் உதவியாளர்கள். இந்த இவர் ஒன்று கஜுலா லட்சுமி நாரசு ஒருத்தர். அடுத்து ஸ்ரீனிவாசனார் 2. அண்டு தேர் அசோசியேட்ஸ், அவர் சின்ன அவங்களோட துணை ஆட்கள் சேர்ந்து இதை ஆரம்பித்தாங்க. இன் 1852, 1982 ஆரம்பித்தாங்க. இட் கன்சிடர் பெர்மனெண்ட்லி அப்படின்னா, இது ஒரு செகண்ட் தள்ளிக்கிறேன். இட் கன்சிடர் பெர்மனெண்ட்லி இட் கன்சிடர் பிரைமரிலி ஆரம்பத்தில். இது கன்சிஸ்டர்னா இதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. கன்சிஸ்டர்னா என்னது, இதற்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம், ரைட்டா? கொண்டுள்ளது, அடங்கி இருக்கிறது, ரெண்டுமே ஒன்று தான், ரைட்டா? இட் கன்சிஸ்டர்னா இந்த மெட்ராஸ் அசோசியேஷன் இட் கன்சிஸ்டர் பிரைமரிலி ஆரம்பத்தில் ஆஃப் மெர்ச்சன்ட்ஸ். இதுக்குள்ளே யார் இருக்காங்க? வியாபாரிகள் தான் இருக்காங்க இந்த சங்கத்தில். த அப்ஜெக்டிவ் வாஸ், வியாபாரிகள். இதுக்குள்ளே யார் இருக்காங்க? கன்சிஸ்டன்ட் என்னது, கொண்டுள்ளது, வைத்திருக்கிறது. இந்த சங்கம் வைத்திருக்கிறது, கொண்டுள்ளது, அடங்கியுள்ளது. அப்படின்னா பிரைமரிலி ஆரம்பமாக யார்? மெர்ச்சன்ட்ஸ் தான் இருந்தாங்க. மெர்ச்சன்ட்ஸ்னால் வியாபாரிகள் தான் இந்த சங்கத்தில் இருந்தாங்க. த அப்ஜெக்டிவ் வாஸ் டு ப்ரொமோட். அப்படின்னா இதனோட மெயினான குறிக்கோள் என்ன? அப்ஜெக்டிவ்னா குறிக்கோள். இந்த சங்கத்தோட குறிக்கோள் என்னென்னா வாஸ் டு ப்ரொமோட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ். அப்படின்னா நலன்கள். வாஸ் டு ப்ரொமோட்னா மேலே கொண்டு வர்றது, முன்னேற்றுவது. எதை த இன்ட்ரெஸ்ட்னா நலன்கள். யாரோட நலன்களை? ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ். இதில் மெம்பராக இருக்கிறவங்களோட நலன்களை ஃபஸ்ட்டு முன்னேற்றுறது. அண்ட் தேர் ஃபோக்கஸ் வாஸ் ஆன் ரிடக்ஷன் இன் டேக்ஸஸ். அப்போ அண்டு தேர் ஃபோக்கஸ் அப்படின்னு இவர்களோட முக்கிய குறிக்கோள். ஃபோக்கஸ்னாலும் குறிக்கோள் தான். முக்கிய குறிக்கோள் என்ன வந்தது? வாஸ் ஆன் ரிடக்ஷன், குறைக்கிறது. எதை குறைக்கிறது? இன் டேக்ஸேஷன், வரியை குறைக்கிறதும் இவங்களோட குறிக்கோளாக இருந்துச்சு. ஃபோக்கஸ்னால் இந்த இடத்துல குறிக்கோள்னே வச்சுக்கோங்க. அப்ஜெக்டிவ்னால குறிக்கோள் தான். இந்த இடத்துல ஃபோக்கஸ்னால் கவனம் செலுத்தினாங்கன்னு அர்த்தம். அதை நீ இப்படி
அப்படி கூட போட்டுக்கலாம். அண்டர் ஃபோக்கஸ்னால் அதில் கவனம் செலுத்தினார்கள். இதில் வாஸ் ஆன் ரிடக்ஷனா இன் டேக்ஸஸ் அப்படின்னா இதில் கவனம் செலுத்தினார்கள், டேக்ஸ் வரியை குறைப்பதில் கவனம் செலுத்தினார்கள். இட் ஆல்சோ protested against the support of the government to Christian missionary அப்படின்னு சொல்கிறான். இது ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. இது ப்ரொட்டஸ்ட்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த சங்கமானது சங்கத்தை குறிக்குது. இட் ஆல்சோ ப்ரொட்டஸ்ட்னா எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ரைட்டா? எதுக்கு? எகெனிஸ்ட் த சப்போர்ட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னா அதைக்கு எதிர்த்து இந்த சங்கம் இந்த சங்கம் எதிர்த்தது. எதை எதிர்த்தது? எகெனிஸ்ட் த சப்போர்ட் ஆஃப் த கவர்மெண்ட் டு கிறிஸ்டின் மிஷினரி. கிறிஸ்டின் மிஷினரிக்கு அரசாங்கம் உதவி செய்கிறதை இது எதிர்த்தது, செய்யக்கூடாதுன்னு சொல்லிச்சு. கிறிஸ்டின் மிஷினரிக்கு உதவி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. மிஷினரி என்னது? சமய பரப்பாளர்கள் அர்த்தம். இந்த கிறிஸ்டினில் பரப்புகிறாங்கள ஃபாதர்ஸு, அதனால தான் சமய பரப்பாளர்களுக்கு அரசாங்கம் சப்போர்ட் செய்யக்கூடாது, உதவி செய்யக்கூடாது என்பதை உதவி செய்யக்கூடாது என்று எதிர்த்தது. உதவி செய்யக்கூடாதுங்குது இந்த சங்கம். ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு இட் ட்ரா த அட்டென்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் டு த கண்டிஷன் அண்ட் நீட்ஸ் ஆஃப் த பீப்புள் அப்படின்னா இது கவனத்தை இழுத்தது. அட்டென்ஷனா ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னா அரசாங்கத்தின் கவனத்தை இந்த சங்கம் இழுத்தது அப்படின்னா இட் ட்ரான்னா இழுத்துதான் கையை பிடிச்சா இழுக்கிறாங்க, கொண்டு வந்தது. அரசாங்கத்தை கவனிக்க வைக்கிற மாதிரி பார்த்துச்சின்னு அர்த்தம். இட் ட்ரா த அட்டென்ஷன் என்னது? கவனத்தை. அட்டென்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட்டோட அட்டென்ஷன் கவனத்தை இந்த சங்கம் இழுத்தது. எப்படி? டு த கண்டிஷன்னா நிலைமைகள் அண்டு நீட்ஸ் தேவைகள், மக்களின் நிலைமைகள் அண்டு தேவைகளை பற்றி அரசாங்கத்துக்கு விளக்கமாக சொல்லி அதன் கவனத்தை இழுத்ததுன்னு சொல்கிறான். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இட் ட்ரா த அட்டென்ஷன்னா கவனத்தை இழுத்தது, அரசாங்கத்தின் கவனத்தை இழுத்தது. எதில்? டு த கண்டிஷன் நிலைமை அண்ட் நீட்ஸ் தேவைகள். யாரோட நிலைமை அண்ட் தேவைகள்? ஆஃப் த பீப்புள் மக்களின் நிலைமை அண்டு தேவைகளை அரசாங்கத்துக்கு சொல்லும்படியான கவனத்தை இழுத்ததுன்னு சொல்கிறான். ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கண்ட்ரிபியூஷன் அப்படின்றான். அப்போ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கண்ட்ரிபியூஷன் சொன்னால் இதனோட கண்ட்ரிபியூஷன் என்னது? பங்களிப்பு என்னவாக இருக்கும்? கண்ட்ரிபியூஷன் ஆஃப் த எம்என்ஏ அப்படின்னா இந்த மெட்ராஸ் நேஷனல் அசோசியேஷனோட முக்கியமான பங்களிப்பு என்னவென்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் முக்கியமான பங்களிப்பு, அதோட வேலைகள், முக்கியமான வேலைகள் அப்படின்னு அர்த்தம். எம்என்ஏவோட முக்கியமான வேலைகள். ஆக்சுவல் வேர்டு பங்களிப்பு தான். உனக்கு பங்களிப்புன்னு என்னென்னு தெரியலன்னா வேலைகள்னு வச்சுக்கோ. வாஸ் இட்ஸ் அஜிடேஷன்னா என்னவாக இருந்துச்சு? அஜிடேஷன் புரட்சி பண்ணுறது. அஜிடேஷன் என்னது? கிளர்ச்சி பண்ணுறது, புரட்சி பண்ணுறது. எகனிஸ்ட் த டார்ச்சர் ஆஃப் த பேஷண்ட்ஸ் அப்படின்னா டார்ச்சர்ன்னு சொன்னால் என்ன? சித்திரவதை. எகனிஸ்ட் அதை எதிர்த்து டார்ச்சர் ஆஃப் த பேஷண்ட்ஸ் விவசாயிகள் சித்திரவதை செய்யப்படுவதை எதிர்த்து கிளர்ச்சி செய்வது ஒரு முக்கியமான வேலையாக இருந்தது எம்என்ஏவோட வேலை. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கண்ட்ரிபியூஷன் முக்கியமான பங்களிப்பாக இருந்தது. அந்த எம்என்ஏவோட பங்களிப்பு என்னவா? வாஸ் இட்ஸ் அஜிடேஷன் கிளர்ச்சி செய்வது. எதை எதிர்த்து? எகெயினிஸ் அதை எதிர்த்து. டார்ச்சர்னா சித்திரவதை செய்கிறது. பேஷண்ட்ஸ்னால் விவசாயிகளை சித்திரவதை செய்வதிலிருந்து எதிர்த்து, செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, எதிர்த்து இவங்க என்ன பண்ணுறாங்க? கிளர்ச்சி பண்ணுறாங்க. எம்என்ஏக்காரங்க அஜிடேஷன் பண்ணுறாங்க. அதை டார்ச்சர் என்னது? சித்திரவதைன்னு அர்த்தம். விவசாயிகள் சித்திரவதைப்படுவதை பார்த்து எதிர்த்து எம்என்ஏ கிளர்ச்சி பண்ணுறாங்க. ரைட்டா? அவங்களோட பங்களிப்பாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு யாரால் சித்திரவதை பண்ணுறாங்க? பை ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ். அது சொல்ல மாட்டேன். அதாவது வருவாய் அதிகாரிகளால் இந்த விவசாயிகள் சித்திரவதைப்படுவதை எதிர்த்து கிளர்ச்சி செய்தார்கள். அது கிளர்ச்சி செய்து கிளர்ச்சி செய்தது தான் ஒரு முக்கிய பங்களிப்பாக இருந்தது. ரைட்டா? these efforts led to the establishment of the இந்த எஃபோர்ட்ஸ் இந்த ஒரு முயற்சியானது, இந்த முயற்சி என்ன எதில் கொண்டு வந்துச்சு? திஸ் முயற்சி லெட்னா லெட்னு இழுத்து சென்றது. டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த நிறுவ வேண்டி இந்த ஒரு முயற்சி எதில் கொண்டு விட்டுச்சு? லெட் டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எதை நிறுவ போகிறான் என்னன்னு பார்ப்போம். இதை உண்டாக்க போகிறான். ஏதாவது இந்த டார்ச்சர் கமிஷனை உண்டாக்க வேண்டி, டார்ச்சர்னா சித்திரவதை கமிஷன், அதாவது
சித்திரவதை கமிஷனை உண்டாக்க வேண்டி இது இழுத்து சென்றது. ரைட்டா. அண்டு எவென்ச்சுவலி கடைசியாக அபாலிஷன் ஆஃப் த டார்ச்சர் ஆக்ட் அப்படின்னா கடைசியாக அபாலிஷனா ஒழித்தல். எதை ஒழித்தல்? அபாலிஷன்றது கடைசியாக அபாலிஷனை ஒழிக்கிறது. எதை ஒழிக்கிறது? அபாலிஷன் ஆஃப் டார்ச்சர் ஆக்ட். அது டார்ச்சர் கமிஷனை உண்டாக்குனாங்க, அதை வச்சு டார்ச்சர் ஆக்டை ஒழிக்கிறாங்க. அண்டு எவென்ச்சுவல்னா கடைசியாக அபாலிஷன் ஆஃப் த டார்ச்சர் ஆக்ட், டார்ச்சர் சட்டத்தை ஒழிக்கிறாங்க. இந்த டார்ச்சர் சட்டம் என்ன சொல்லிச்சு? விச் ஜஸ்டிஃபைடுன்னு சொன்னால் அது தன்னைத்தானே கட்டுப்படுத்தியது. எது? நியாயப்படுத்தியது. அந்த டார்ச்சர் ஆக்ட் என்ன? விச்சுன்னு எதை குறிக்குது? டார்ச்சர் ஆக்டை குறிக்குது. விச் ஜஸ்டிஃபைட்னா நியாயப்படுத்தியது. இது எதை நியாயப்படுத்தியது? த கலெக்ஷன் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ, வருவாய், நிலத்தில் வர வருவாயை கலெக்ஷன் பண்ணுறது விவசாயிகிட்ட துரு டார்ச்சர் பண்ணி, அதாவது சித்திரவதை பண்ணி விவசாயிகள்கிட்டருந்து கலெக்ஷன் பண்ணுறது தான் ஜஸ்டிஃபைடு. அது நியாயப்படுத்துது. அதனால் இது தப்பு, இந்த டார்ச்சர் ஆக்டை டெலீட் பண்ணுங்கள், அபாலைஸ், அதான் கலைச்சிருங்க அப்படின்னு சொல்லி டார்ச்சர் கமிஷன் மூலிமா இதை டெலீட் பண்ணிட்டாங்க. இதை அபாலிஷன் ஒழித்து கட்டினார்கள். ரைட்டா. அபாலிஷனை ஒழித்து கட்டினார்கள். ஹவ்வவர் இருந்த போதிலும் பை 1862 1862 மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஹேட் சீஸ்டு டு எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொன்னால், சீஸ்டு டு எக்ஸிஸ்ட்னா இருப்பதை நிறுத்தியது. அப்படின்னா அதோட இருப்பே இல்லாமல் போச்சு. மெட்ராஸ் நேஷனல் அசோசியேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் நேமு ஹேட் சீஸ்டு நிறுத்தியது. டு எக்ஸிஸ்ட்னா எதை? இருப்பதை காணாம், அது இருக்கிறதே தெரியலை, இல்லாமலே போச்சு. எக்ஸிஸ்ட்னா இல்லவே இல்லை, இந்த கட்சி, இந்த ஆர்கனைசேஷன் இல்லாமல் போச்சு. சீஸ்டுனா நிறுத்தப்பட்டது. நிறுத்தியது. எதை? டு எக்ஸிஸ்ட், தன்னோட இருப்பையே இல்லாமல் போயிடுச்சு. எக்ஸிஸ்ட்னா இருக்கிறது, சீஸ்னு நிறுத்தியது. ரைட்டா. தன்னோட இருப்பே இல்லாமல் போச்சு. மெட்ராஸ் அசோசியேஷன் ஒன்று இல்லவே இல்லாமல் போச்சு. ரைட்டா. அதுக்கு தான் சொல்கிறான், சீஸ்டுனா இல்லாமல் போச்சு. டு எக்ஸிஸ்ட், தான் இருந்ததே இல்லாமல் போச்சு. ரைட்டா. பிகினிங்ஸ் ஆஃப் த நேஷனல் ப்ரெஸ் அப்படின்னா ஆரம்பம், அதாவது பிகினிங்ஸ் ஆஃப் த நேஷனல் ப்ரெஸ்னால் ஒரு தேசிய பத்திரிகை ஆரம்பம். பிகினிங்ஸ்னால் ஆரம்பம் ஆஃப் நேஷனல் ப்ரெஸ் பத்திரிகை, அது தேசியவாதி பத்திரிகை. நேஷனலிஸ்ட் ப்ரெஸ்னால் தேசியவாதி பத்திரிகையின் ஆரம்பம். என்ன பத்திரிகை? த ஹிந்துன்னு ஒரு பத்திரிகை. அதுக்கடுத்து சுவதேசி மித்ரன் 2 பத்திரிகை ஆரம்பம். இது எப்படி? பிகினிங்னா ஆரம்பம் ஆஃப் த நேஷனலிஸ்ட் ப்ரெஸ். நேஷனலிஸ்ட்னா தேசியவாத பத்திரிகைன்னு அர்த்தம். ப்ரெஸ்னா பத்திரிகை தான். ரைட்டா. த ஹிந்து அண்டு சுவதேசி மித்ரன், இந்த 2 பத்திரிகை. ரைட்டா. த அப்பாயின்மெண்ட் ஆஃப் டி முத்துசாமி அஸ் த ஃபஸ்ட் இந்தியன் ஜட்ஜ் அப்படின்னா ஒரு அப்பாயின்மெண்ட்னா அவருக்கு வந்து போஸ்டிங் கொடுக்குறாங்க. ரைட்டா. யாருக்கு? இந்த டி முத்துசாமின்ற ஒருத்தருக்கு போஸ்டிங் கொடுக்குறாங்க, அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்பாயின்மெண்ட்னா ஒரு ஆணை வழங்குகிறார்கள். த அப்பாயின்மெண்ட் ஆஃப் டி முத்துசாமி அஸ் த சீஃப் அஸ் எ ஃபஸ்ட் இந்தியன் ஜட்ஜ் ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் இந்திய ஜட்ஜி இவர் தான். இதுக்கு முந்தைய இந்திய ஜட்ஜே கிடையாது. த அப்பாயின்மெண்ட்னா ஆணை கொடுக்குறார்கள். யாருக்கு? முத்துசாமிக்கு. இங்கிலீஷ்காரன் கொடுக்குறான். அது முத்துசாமியை ஹைகோர்ட் ஜட்ஜாக போடுறான் மெட்ராஸில் உயர்நீதிமன்றத்தில். முத்துசாமி த ஃபஸ்ட் இந்தியன் ஜட்ஜ் ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு ஆணை கொடுக்குறான், அப்பாயின்மெண்ட். ரைட்டா. இன் 1877 கிரியேட்டட் எ 4 ஹவர்னா அது என்னத்தை 4 ஹவர்னு சொல்கிறான்? 4 ஹவர்னு சொன்னால் அது ஒரு என்ன சொல்லுவாங்க, அதுக்கு மீனிங் எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது 4 ஹவர்னா ஒரு பகைமை, ஒரு சீற்றம் அப்படிம்பாங்க. ரைட்டா. 4 ஹவர்னா என்னது? ஒரு பகைமை, ஒரு சீற்றத்தை உண்டாக்கி இவர் ஃபஸ்ட்டு இந்தியாக்காரனுக்கு வந்து ஜட்ஜு பதவி கொடுத்த உடனே இங்கிலீஷ்காரன் அது அந்த பத்திரிகைக்காரங்க பூரா பத்திரிகைக்காரன். நம்ம இந்திய பத்திரிகைக்காரன் ஒருத்தவங்க கூட கிடையாது தமிழ்நாட்டில். பத்திரிகை நடத்துனது பூரா இங்கிலீஷ்காரங்க தான். அவங்களுக்கு அந்த பத்திரிகைக்காரங்களுக்கெல்லாம் ஒரு சீற்றம் வந்துருச்சு. அதாவது அதுதான் சொல்கிறேன். அது என்னது? 4 ஹவர்னா சீற்றம்னு அர்த்தம். சீற்றம்னா பொறாமை வந்துருச்சு. கிரியேட்டடியா 4 ஹவர்னா பொறாமை அல்லது சீற்றம்னே போட்டுக்கோ. சீற்றம்னா பொறாமை தான். ரைட்டா. கிரியேட்டட்னா ஒரு பொறாமை உண்டாக்கியது. மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் மாகாணத்தில் உள்ள இந்த இவருக்கு ஜட்ஜி போஸ்ட் கொடுத்த உடனே முத்துசாமிக்கு இது என்னாச்சு? கிரியேட்டட்னா உண்டாக்கியது. 4 ஹவர்னா என்னது? சீற்றத்தை உண்டாக்கியது. எதுங்க? மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் மாகாணத்தில்.
அதுக்கடுத்து த என்டையர் ப்ரெஸ் இன் மெட்ராஸ், அது என்டையர் ப்ரெஸ்னால் எல்லா பத்திரிகையும், மெட்ராஸில் உள்ள எல்லா பத்திரிகையும் கிரிட்டிசைஸ்னு விவாதம் செய்தது. கிரிட்டிசைஸ்னு விவாதம் செய்தது. எதுக்கு விவாதம் செய்தது? கிரிட்டிசைஸ்னால் விமர்சித்ததில், விமர்சனம் செய்தது, விவாதம் செய்தது. நீ என்ன வேணாலும் அந்த இடத்துல போட்டுக்கோ. மெட்ராஸில் அதாவது த என்டையர் ப்ரெஸ் அப்படின்னா எல்லா பத்திரிகையும் இன் மெட்ராஸில் உள்ள எல்லா பத்திரிகையும் கிரிட்டிசைஸ்டு அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னது விவாதம், விமர்சனம் செய்தார்கள்னு கூட நீ போட்டுக்கலாம். ரைட்டா? விமர்சனம் செய்தார்கள். இந்த மெட்ராஸ் தமிழ்நாட்டுக்காரனுக்கு ஹைகோர்ட் ஜட்ஜு கொடுத்ததை எல்லா பத்திரிகையும் விமர்சனம் செய்தது. எதை? த அப்பாயின்மெண்ட் ஆஃப் த இந்தியன் ஜட்ஜு. எதை? இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, வேலை கொடுத்துருக்காங்க இந்தியாக்காரனுக்கு ஜட்ஜா, அதை விமர்சனம் செய்தார்கள். அதை போராமல் படிச்சு தான், அதை தான் என்ன போட்டிருக்கான், ஃபோரோர்னு என்னது, அதாவது ஒரு போராமை, ஒரு மனசஞ்சலம், என்னது சீற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பத்திரிகைக்காரங்களும் சீற்றம் ஆயிடுச்சு. பூரா இங்கிலீஷ்காரங்களில் பத்திரிகைக்காரங்க, தமிழ்காரன் எவனும் இல்லை, பூரா வெளிநாட்டுக்காரன் தான் பத்திரிகை நடத்திட்டு இருக்கான். த ப்ரெஸ் ஆப்போஸ்டு இஸ் அப்பாயின்மெண்ட் அப்படின்னா ப்ரெஸ்னால் பத்திரிகைக்காரங்க எதிர்த்தார்கள். எதை? ஹிஸ் அப்பாயின்மெண்ட், இவரோட அப்பாயின்மெண்ட்டை எதிர்த்தாங்க, இவர் தேர்வு செய்ததை எதிர்த்தாங்க. அண்ட் தி எஜுகேட்டட் யூத் ரியலைஸ், அந்நேரத்தில் படித்த இளைஞர்கள், நம்ம இந்திய நாட்டு இளைஞர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் ரியலைஸ்டு உணர்ந்தார்கள். எதை உணர்ந்தார்கள்? தட் த ப்ரெஸ் வாஸ் என்டையர்லி ஓன்டு பை த யூரோப்பியன் அப்படின்னா தட் இந்த ப்ரெஸ்னால் பத்திரிகைகள் வாஸ் என்டையர்லி மொத்தமாக ஓண்டுனா வைத்திருக்கிறார்கள். யார்? யூரோப்புக்காரன் தான் வச்சுருக்காங்க. ஓண்டுனா வைத்திருக்கிறார்கள். யார் இந்த பத்திரிகை வச்சுருக்காங்க? பை த யூரோப்பியன்ஸ், யூரோப்பு நாடை சேர்ந்தவன் தான் வச்சுருக்கான். என்டையர்லி மொத்தத்தையும் பத்திரிகையில் ஃபுல்லாக அவன் தான் வச்சுருக்கான். அப்போ அவனுக்கு போகாமல் வரத்தானே செய்யும். தமிழ்நாடுக்காரனுக்கு ஜட்ஜு கொடுத்தது இங்கிலீஷ்காரன் கொடுத்துருக்கான், இருந்தாலும் இவனுக்கு தாங்கலை. அதுக்கடுத்து த நீடு ஃபார் த நியூஸ் பேப்பர் டு எக்ஸ்பிரஸ் த இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொன்னால் ஒரு அவசியம் நம்மளுக்கு ஏற்பட்டது. எதுக்கு அவசியம் ஏற்பட்டது? அதாவது நம்மளோட முன்னோக்கு பார்வை இருக்குது இல்லையா, நம்மளோட முன்னோக்கு பார்வையை நம்ம வெளிப்படுத்தணும்னா நம்ம நாட்டுக்காரன் ஒருத்தர் பத்திரிகை ஆரம்பிக்கணும்னு ஒரு தேவை ஏற்பட்டுச்சு. அதுக்கு அது என்ன பண்ணுறாங்க, நல்லா கவனிங்க. த ப்ரெஸ் ஆப்போசிட் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ப்ரெஸ் வந்து எதிர்த்தது, அப்பாயின்மெண்ட் பண்ணதை எதிர்த்தது. அண்ட் எஜுகேட்டிவ் யூத் ரியலைஸ்னால் அவர் உணர்ந்தார்கள் தட் த ப்ரெஸ் வாஸ் என்டையர்லி ஓன்டு பை த யூரோப்பியன்காரனால் நடத்தப்படுறது ப்ரெஸ் எல்லாமே பத்திரிகைகள்னு சொல்கிறான். அப்போ தான் நெக்ஸ்ட் சென்டென்ஸு, த நீடு ஃபார் த நியூஸ் பேப்பர், ஒரு நியூஸ் பேப்பர் வேணும், தேவைப்படுகிறது. டு எக்ஸ்பிரஸ் த இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னால் அதாவது இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்னா முன்னோக்கு பார்வை. ரைட்டா? இந்தியாவோட முன்னோக்கு பார்வையை பிரதிபலிக்கிறதுக்கு ஒரு பத்திரிகை வேணும், இந்திய பத்திரிகை இருக்கணும்னு சொல்லி இவங்க சொல்கிற த நீட் தேவை ஏற்படுகிறது ஒரு பத்திரிகைக்கு. டு எக்ஸ்பிரஸ்னால் வெளிக்கொண்டு வர்றதுக்கு, டு எக்ஸ்பிரஸ்னால் சொல்லுவதற்கு. எதை சொல்லுவதற்கு? த இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படின்னா இந்தியாவோட முன்னோக்கு பார்வையை, முன்னோக்குனா நம்ம என்ன செய்ய போகிறோம், முன்னாடி நம்ம இதை சொல்கிறதுக்குன்னு ஒரு பத்திரிகை வேணும்ல, முன்னோக்கு பார்வையை வெளிப்படுத்துவதற்கு, எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்துவதற்கு ஒரு பத்திரிகை தேவை. வாஸ் கீன்லி ஃபெல்ட் அப்படின்னா கீன்லி ஃபெல்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் இந்த கூர்ந்து உணர வேண்டும், கூர்ந்து அதை கீன்லினா கூர்ந்து செய்யணும். ரைட்டா? கீன்லி ஃபெல்ட் கூர்ந்து உணர்ந்தனர். எவர்? கீன்லினா கூர்ந்து கவனிக்கணும், அதுதான் கூர்ந்து ஃபெல்ட்னா கூர்ந்து உணர்ந்தனர். எதை உணர்ந்தனர்? த நீட் ஆஃப் த நியூஸ் பேப்பர், ஒரு பத்திரிகை வேணும் என்பதை இவர்கள் நம்ம இளைஞர்கள் கூர்ந்து உணர்ந்தனர். அதுக்கடுத்து என்னது சி சுப்பிரமணியம் அண்டு அதுக்கடுத்து யாராரு சி சுப்பிரமணியம், அதுக்கடுத்து எம் வீரராகவாச்சாரியார் ராச்சாரி, இந்த 2 பேரும் அண்டு 4 அதர்ஸ், இன்னும் 4 நண்பர்களும், அவங்களோட நண்பர்கள் ஜி சுப்பிரமணியம் அண்டு எம் ஆச்சாரி அண்டு 4 அதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க 4 நண்பர்கள் டுகெதர் சேர்ந்து ஸ்டார்டட் ஏ நியூஸ் பேப்பர், ஒரு பேப்பரை ஆரம்பித்தார்கள், ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனியை ஆரம்பித்தாங்க. அதுக்கு பேர் என்னது? த ஹிந்துன்ற ஒரு நியூஸ் பேப்பர். எப்போ? இன் 1878 1878 ஹிந்துன்ற ஒரு பேப்பரை ஆரம்பித்தார்கள். அதுக்கடுத்து இட் சூன் பிகம் த வெஹிக்கிள் ஆஃப் த நேஷனலிஸ்ட் புரபகண்டா அப்படின்னா இந்த பத்திரிகை ஆரம்பித்த உடனேயும் இட் சூன் பிகம் பெருசாகிடுச்சு, இந்த பத்திரிகை பாப்புலர் ஆகிடுச்சு. பிகம் த வெஹிக்கிள், ஒரு வண்டி மாதிரி ஆயிடுச்சு. யாருக்கு?
ஆஃப் த நேஷனலிஸ்ட்னு தேசியவாதிகளுக்கு பரப்புவது. தேசியவாதிகள் கொள்கைகளை பரப்புகிறாங்களா, தேசியவாதிகளின் புறப்பகண்டா பரப்புதலுக்கு இந்த பத்திரிகை ஒரு வெஹிக்கிள், ஒரு வண்டி மாரி ஆயிடுச்சு. அப்படின்னா இதில் என்ன வேணாலும் எழுதுகிறாங்க இஷ்டத்துக்கு. அதான் வண்டின்னு போட்டிருக்கான். அந்த மாதிரி ஒரு இது மாதிரி எழுதியிருக்கான். இட் சூன் பிகம், இது ஆனது இந்த பத்திரிகை எப்படி, த வெஹிக்கிள் ஒரு வண்டி மாரி இருந்தது. யாருக்கு? த நேஷனலிஸ்ட் புறப்பகண்டா, அதாவது தேசியவாதிகளின் பரப்புதலுக்கு இந்த பத்திரிகை மிகவும் உபயோகமாக இருந்ததுன்றது தான் வெஹிக்கிள்னு போட்டிருக்கான். வண்டி மாதிரி இருந்ததுன்னு சொல்கிறான். அடுத்து ஜி சுப்பிரமணியம் ஆல்சோ ஸ்டார்டட் எ தமிழ் நேஷனலிஸ்ட் பீரியாடிக்கல். அதுக்கு பேர் என்னது? சுவதேசி மித்திரன். அப்படின்னா இதே ஜி சுப்பிரமணியம் இந்த ஆரம்பித்தார் இல்லையா இந்து பேப்பரை, இவர் இன்னொன்று ஆரம்பிச்சிருக்காரு. ஜி சுப்பிரமணியம் ஆல்சோ ஸ்டார்டட் இன்னொரு பத்திரிகை ஆரம்பித்தார். என்ன பத்திரிகைன்னா இந்திய தமிழ் ஸ்டார்டட் எ தமிழ் நேஷனலிஸ்ட் பீரியாடிக்கல்னால் குறிப்பிட்ட டயத்துக்கு வர்றது தான் பீரியாடிக்கல். குறிப்பிட்ட நேரம், அதாவது டெய்லி வராது. டெய்லி வந்தால் நியூஸ் பேப்பர்ஸ், ரைட்டா, டெய்லி பேப்பர்ன்பாங்க. பீரியாடிக்கல்னால் வாரம் ஒரு முறையோ மாதம் ஒரு முறையோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வர்றது. குறிப்பிட்ட நேரம்னு போட்டுக்கோ, குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட நேரம். அப்படி இவர் திரும்பி ஒன்று ஆரம்பித்தார். ஆல்சோ ஸ்டார்டட் எ தமிழ் நேஷனலிஸ்ட் பீரியாடிக்கல். அப்படின்னா தமிழ் தேசியவாத பீரியாடிக்கல்னால் வாரம் ஒரு முறை வர்றது, அதை ஆரம்பித்தார். அதுக்கு பேர் என்னது? சுவதேசி மித்திரன். எப்போ ஆரம்பித்தார்? இன் 1891. பீரியாடிக்கல்னால் வாரம் ஒரு முறை இல்லை மாதம் ஒரு முறை, டெய்லி வராது, ரைட்டா. விச் பிகேம், இந்த பத்திரிகை இந்த சுவதேசி மித்திரன் பிகேம் ஆனது எ டெய்லி இன் 1899. அப்படின்னா 1891 இவர் ஆரம்பித்தார். அப்போ இது பீரியாடிக்கலாக இருந்துச்சு. பீரியாடிக்கல்னால் வாரம் ஒரு முறையோ மாதம் ஒரு முறை தான் வரும். ஆனால் அந்த பத்திரிகையானது 1999 டெய்லி வர ஆரம்பிச்சிச்சு. விச் பிகேம் எ டெய்லி. இந்த சுதேசி மித்திரன் எப்போ? 1999, இத்தனை வருஷம் கழிச்சு, ஒரு 9-8 வருஷம் கழிச்சு 1891 ஆரம்பித்த பத்திரிகை பீரியடிக்கல் இருந்தது. பீரியடிக்கல்னால் டெய்லி வராது, ஏதோ குறிப்பிட்ட டயத்துக்கு தான் வரும் அந்த பத்திரிகை. ஆனால் அது பின்னால், அதாவது விச் பிகேம் ஆனது எ டெய்லி, இது தினந்தோறும் ஆயிடுச்சு. இன் 1899 இந்த பத்திரிகை தினந்தோறும் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கடுத்து த ஃபவுண்டிங் ஆஃப் த ஹிந்து அண்டு சுவதேசி மித்திரன். அப்படின்னா இந்த ஹிந்து பத்திரிகை ஃபவுண்டிங்னு நிறுவனம் பண்ணது, ஹிந்து பத்திரிகை ஆரம்பித்தது, ஃபவுண்டிங்னு ஆரம்பித்தது. த ஹிந்து அண்டு சுவதேசி மித்திரன் 2 பத்திரிகை ஆரம்பித்தது. ப்ரொவைடட் த என்கரேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த என்கரேஜ்மெண்ட்டை ஊக்குவிக்கிறது, ரைட்டா. எதை ஊக்குவிக்கிறது? என்கரேஜ்மெண்ட். த ப்ரொவைடட் த என்கரேஜ்மெண்ட்ன்றது என்னது? ஊக்குவிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, ரைட்டா. அதை இதை ஊக்கம் அளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்போது ப்ரொவைடட்னு வழங்கியது. இந்த 2 பத்திரிகையை ஆரம்பித்தது மக்கள் மத்தியில் ப்ரொவைடட்னா வழங்கியது. எதை? ஒரு ஊக்கத்தை வழங்கியது. யாருக்கு? மீதி ஆளுகளுக்கு பத்திரிகை ஆரம்பிக்கிறதுக்கு. இவங்க 2 பத்திரிகை ஆரம்பித்த உடனே அது இந்த செய்தி ப்ரொவைடட்னு வழங்கியது. எதை? ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு ஊக்கத்தை வழங்கியது, ஒரு தெம்பு வழங்கிடுச்சு, ஒரு உணர்ச்சி, ஊக்கம்னா தைரியத்தை வழங்கிடுச்சு. எதுக்கு? ஆஸ் இந்தியன் பேட்ரியாட். அப்படின்னா சச்சஸ்னால் எதுக்கு வளர்ந்துச்சு பாரு, சச்சஸ் இந்தியன் பேட்ரியாட்னு ஒரு பத்திரிகை வந்துடுச்சு. அதுக்கடுத்து என்னது? சவுத் இந்தியன் மெயில், இது ஒரு பத்திரிகை வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், 3வது பத்திரிகை மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், இதுவும் வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து தேஷ்பி மணின்னு ஒரு பத்திரிகை வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கடுத்து விஜயான்னு ஒரு பத்திரிகை வர ஆரம்பிச்சிச்சு. அடுத்து சூரியோதயம்னு ஒரு பத்திரிகை வர ஆரம்பிச்சு. சூரியோதயம் அண்ட் இந்தியான்னு ஒரே பத்திரிகை. இத்தனை பத்திரிகைகள் வர ஆரம்பிச்சு. காரணம் என்னது? ப்ரொவைடட் என்கரேஜ்மெண்ட், வழங்கியது. எதை? ஊக்கத்தை வழங்கியது. இந்த 2 பத்திரிகை முத வந்த உடனே அது மித்த ஆளுகளுக்கு ஊக்கத்தை வழங்கியது. எதுக்கு? ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, டு த ஸ்டார்டிங் ஆஃப் அதர் நேட்டிவ் நியூஸ் பேப்பர்ஸ். அப்படின்னா இந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஆரம்பிக்கிறதுக்கு, ஸ்டார்டிங் ஆஃப் அதர் மற்ற நேட்டிவ், அவன் பாஷையில், நேட்டிவ்னா அவன் நாட்டில் நியூஸ் பேப்பர் உண்டாக்குறதுக்கு ஊக்கத்தை வழங்கியது. அதன் காரணமாக சச்சஸ் இத்தனை இது வந்திருக்கு, இத்தனை பேப்பர்கள் வந்திருக்கு. இது படிச்சுக்கோங்க, ரைட்டா.